இஸ்லாமிய குடும்பவியல் கட்டமைப்புல, இஸ்லாமிய சமூக மேம்பாட்டுல உங்களுடைய பொறுப்புகள் என்ன, நீங்க என்ன செய்யணும், உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு விளங்கி அத உங்க வீடுகள்ல உங்க குழந்தைகள்கிட்ட உங்களுடைய வீடுகளுடைய ஆண்களுக்கு அதை நீங்க புரிய வைத்து செயல்படும் போது மாஷா அல்லாஹ் ஒரு பலமான வலுவான சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும். நான் இடத்துல இன்னைக்கு ஒரு 6 பொறுப்புகளை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த 6 பொறுப்புகளையும் நீங்க விளங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் உங்களுடைய வீடுகள்ல பெரும்பெரும் உலமாக்களை, பெரும்பெரும் ஆளுமைகளை, கல்வியாளர்களை, பெரும்பெரும் சிந்தனையாளர்களை அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக அல்லாஹ் உங்களுடைய குடும்பங்களை உருவாக்குறது காரணமாக இருக்கும். முதலாவதாக உங்களுடைய முதல் கடமை, உங்களை அல்லாஹோடு இணைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு பெண் ஒரு குடும்பத்துல அல்லாஹுடைய இணைப்பு, குர்ஆனுடைய தொடர்பு, ஈமானிய அந்த தொடர்போடு ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட்ட மாட்டான். எல்லா நிலையிலும் உங்களுடைய தனிமனித வாழ்க்கை, உங்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில, உங்களுக்கும் தொழுகைக்கும் மத்தியில உங்க ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்க. எப்பொழுது உங்களுடைய ஈமானை நீங்க வலுப்படுத்திக் கொள்றீங்களோ, டெவலப் பண்ணி கொள்றீங்களோ, உங்க வீடுகளுடைய ஆண்கள் உங்களை நேசிப்பாங்க, உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க, உங்க குழந்தைகள் உங்கள் மீது கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. தயவு செய்து தாய்மார்கள் முதலாவதாக உங்களுடைய ஈமானிய வலுவை அதிகப்படுத்துங்க. ஈமானிய வலு என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன? ஈமான் அப்படிங்கிறது யாராலும் விளங்கப்படுத்தலாம் முடியாது. ஈமானுங்கிறது நம்மளால உணரத்தான் முடியும். இப்ப எங்க வீடுகள்ல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா எல்லாம் எழுத படிக்க தெரியாது. எங்க அம்மா எல்லாம் 3வது தான் படிச்சிருக்காங்க. ஆனா எங்க அம்மா தஹஜ்ஜுடைய தொழுகையில ஒவ்வொரு நிலையிலும் தொழுத பிறகு எங்க வீட்டுல உள்ள ஆண்களை எழுப்பி விடுவாங்க, குழந்தைகளை எழுப்பி வச்சு அவங்களுக்கு என்ன தெரியுமோ குர்ஆன்ல இருந்து அதை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தொடர்பு, அந்த அல்லாஹுடைய இணைப்பு தான் ஒரு சமூக கட்டமைப்பினுடைய முதல் பகுதி. அதை நம்முடைய குடும்பங்கள்ல கொண்டு வர்றோமா? வீட்டுல உள்ள பெண்கள் அல்லாஹுடைய, குர்ஆனுடைய, நபியினுடைய முஹப்பத்துடைய அந்த நிலை ஏற்பட வீடுகள்ல அல்லாஹுடைய நிச்சயமாக அருள், நம்முடைய குழந்தைகள் நோய் நொடி இல்லாத குழந்தைகளாக, பெரும் தலைவர்களாக, சிந்தனைவாதிகளாக உருவாக்கப்படுவாங்க. அதனால முதலாவதாக உங்களுடைய ஈமானை வலுவாக மாற்றுங்க. அல்லாமா துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஆலிம், உலகத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்காலர். சமீபத்துல தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க, வஃபாத்தானாங்க. பெரிய ஒரு அறிவாளி. அவர் ஒரு பயான்ல பேசும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு உலகத்துல துல்ஃபிகார் இவ்வளவு ஹஜ் தொழுகைக்கு பிறகு எங்களுடைய குழந்தைகள், வீட்டுல நாங்க 7 குழந்தைகள், 7 குழந்தைகளுடைய பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. அப்ப நான் எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்க அம்மா தஹஜ்ஜுல துஆ செய்யும் போது வேகமா எழுந்திருச்சு போய் எங்க அம்மா மடியில படுத்துப்பேன். அந்த 4 மணிக்கு அம்மா மடியில படுப்பேன். எங்க அம்மா வலது கையால என் தலையை தடவி கொடுத்துட்டு இடது கையால அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள், யா அல்லாஹ் அவனுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, யா அல்லாஹ் துல்ஃபிகார் இந்த மகனை கொண்டு ஷரியத்தை, உன் மார்க்கத்தை, இந்த குர்ஆனை உலகம் முழுக்க எடுத்து போகக்கூடிய வலிமையான ஈமானுடைய நபராக உருவாக்கி கொடு அப்படின்னு கேட்ட துஆ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு அம்மாவுடைய துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. பெற்றோர்களுடைய துஆக்களுக்கு எந்த விதமான பேரிகேட்ஸும் கிடையாது. ஒரு அத்தாவும் அம்மாவும் குழந்தைகளுக்காக பேர் சொல்லி துஆ செய்யறாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் கபூல் செய்யறான், பொருந்தி கொள்றான். அதனால தாய்மார்கள் தயவு செய்து உங்களுடைய ஈமானை வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்க ஈமானிய வலுதான் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி. உங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பு தான் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. உங்களுடைய அல்லாஹுடைய தொடர்பு தான் உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு. நம்ம குழந்தைங்க நம்ம மௌத்தான பிறகு நம்மளை நேசிக்க கூடியவர்களாக, இல்ல நம்ம வயதான பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக, நாம் இறந்து போன பிறகு நமக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய குழந்தைகளாக உருவாகணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை அந்த குழந்தைகளை துஆவுடைய, அந்த குழந்தைகளுக்காக அதிகமாக துஆ கேட்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நம்ம இருக்கணும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் ஊரு நல்லா இருக்கணும், என் சமூகம் நல்லா இருக்கணும்னா முதலாவதாக நாம நல்லவர்களாக இருக்கணும். நாம அல்லாஹுடைய தொடர்பை, குர்ஆனுடைய தொடர்பை, நபியினுடைய முஹப்பத்தை நம்ம ஏற்படுத்திட்டா எல்லா விதமான முசீபத்துகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் இப்படி எல்லாத்துலயும் பாதுகாப்பு அடைய முடியும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல ஏதாவது பெரிய நோய் நொடிகள் வருதுன்னா முதல் காரணம் அந்த குடும்பத்துல ஈமானிய பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈமானிய பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் யாருன்னா அந்த வீட்டினுடைய பெண்கள் தான். தயவு செய்து பெண்கள் உங்களுடைய ஈமானை சரி செய்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈமானை எப்படி வலுப்படுத்துறது, ஈமானை எப்படி மேம்படுத்துறது, ஈமானை எப்படி நம்ம டெவலப் பண்றதுன்னா, ஈமானை வலுப்படுத்தணும்னா முதலாவதாக உங்க தொழுகையில கவனமாக இருங்க. தாய்மார்கள் உங்க தொழுகைகளை ஒருபோதும் விட்டுறாதீங்க. நீங்க வீடுகள்ல முசல்லாவை விரித்து அல்லாட்ட கையேந்ததான் உங்க வீடுகள்ல பரக்கத்து உண்டாகும், உங்க வீடுகள்ல அமைதி உண்டாகும், உங்க வீடுகள்ல நல்ல அழகான வாழ்க்கை முறை உண்டாகும். குழந்தைகள் நல்லவர்களாக, சிறப்பானவர்களாக, சீரானவர்களாக உருவாகுவாங்க. நம்ம சரியில்லாம என் புள்ள சரியில்லை, என் புள்ளைய திருத்த முடியல அப்படின்னு சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. அதனால தாய்மார்கள் முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய தொழுகையில கவனமாக இருங்க. இரண்டாவது, டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. தாய்மார்கள் டெய்லி குர்ஆன் வீட்டுல காலையில ஒரு 10 நிமிடங்கள், ஈவினிங் ஒரு 10 நிமிடங்கள் குர்ஆன் ஷரீஃபுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. கணவருக்கு முன்னாடி, குழந்தைகளுக்கு முன்னாடி, வீட்டுல உள்ள நபர்களுக்கு முன்னாடி குர்ஆனை எடுத்து நீங்க படிக்க படிக்க உங்க மீது உண்டான மதிப்பும் அன்பும் மரியாதையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோமோ அப்ப இந்த உலகம் நம்மள நேசிக்க ஆரம்பிக்கும். எப்ப நம்ம அல்லாஹ்வை பயப்படுறோமோ இந்த உலகம் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். எப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்கிறோமோ இந்த உலகம் நமக்கு கண்ணியம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் அதனுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை விளங்கிக்கணும். நான் சொல்றதை என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான். உங்களுடைய ஆண்கள் வெளிநாடுகள்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ஆழமா நீங்க யோசிக்கணும். எவ்வளவு கஷ்டம், ₹1 சம்பாதிக்கிறது பெரிய கடினம், சும்மா எல்லாம் இங்க எதுவும் கிடைக்காது. அப்ப அந்த கஷ்டப்படக்கூடிய ஆண்கள் உங்களை நம்பி குடும்பத்தை, குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா நாம அந்த குழந்தைகளை எப்படி கேர் பண்றோம், எப்படி வளர்க்கிறோம், எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கறத தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நான் பின்னாடி சொல்லுவேன். அதனால தயவு செய்து உங்க மீது ஒரு மரியாதை வரணும். உங்களை பார்த்து குழந்தைய கண்ணியமா பார்க்கணும். உங்கள் கணவன், உங்களுடைய அத்தா, உங்களுடைய சகோதர சகோதரிகள், வீட்டுல உள்ள மாமனார் மாமியார் உங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களாக மாறணும். குர்ஆனுடைய தொடர்புகள் உங்களுக்கு வேணும். டெய்லி 10 நிமிடங்கள், 1/4 மணி நேரம் குர்ஆனை எடுத்து ஓதிட்டு பிள்ளைங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க. பிள்ளைங்க உங்க மீது மரியாதை செலுத்துவாங்க. உங்க பேச்சுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. உங்க பேச்சுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய தொடர்புடைய வார்த்தைகள். அது இல்லாம நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்து, எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணி, எவ்வளவுதான் என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டி கத்தி கூப்பாடு போட்டாலும் பிள்ளைங்களை திருத்த முடியாது. முதல்ல நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஈமானிய தொடர்பு அதிகரிக்கும் போது அந்த பெண்களை பார்க்கும் போதே நமக்கு ஒரு விதமான கண்ணியம் ஏற்படும்.